ஹலோ செல்லக்குட்டீஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் என்னோட லைஃப்பில் நடந்தது தான். இன்னைக்கு வியாழக்கிழமை. ஸோ வீடெல்லாம் மாஃப் போட்டு பெட்ஷீட்லாம் மாற்றி வச்சிடலான்னு ஊர்லேருந்து வெண்ணிலா வர போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக வீடை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மந்த் ஸ்டார்ட் ஆகும்போதே வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கிடுவேன். யூஸ்வலாக எனக்கு கௌதமி தான் வந்து நெய் கொண்டுட்டு வருவாங்க. இப்போ கௌதமி சென்னை வந்துட்டனால அவங்களுக்கு அங்கேருந்து கொண்டு வரது அவங்களுக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து ஒரு ஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அப்பப்போ அவங்கக்கிட்ட வாங்கிப்பேன். ஹேர் கேர் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு எக்கு, ஆலோவேரா ஜெல்லாம் போட்டு ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு, இன்னைக்கு வீட்ல பயங்கர டீப் கிளீன் இருந்தது. வீடு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணாம அங்கங்க ரேண்டம் பாட்டில்ஸ் இருக்கிறது பார்க்கவே பிடிக்கல. ஸோ ஒரே மாதிரி பாட்டில் அடிக்கிடலான்னு சொல்லிட்டு, நான் கம்பெனிலேருந்து கொஞ்சம் பாட்டில்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, நமக்கு மசாலா பிராண்ட் அண்ட் சியக்காலாம் பண்ற பாட்டில்ஸ் வந்து நெறைய இருக்கும் நம்மகிட்ட. ஸோ அதில வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு கேஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இத நம்ம ஹோல்சேல்ல வாங்குறனால நமக்கு கம்மியா இருக்கும். வெளியில வாங்கும்போது தான் ஜாஸ்தி. ஸோ இந்த பாட்டில ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய நட்ஸ் அதெல்லாம் போடுறதுக்கு வந்து இந்த ஹோம் சென்டர் ஜார் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். இத நான் வாங்கி பத்திரமாவே வச்சிருந்தேன். பாட்டில்லாம் ஒரு தடவ வந்து லைட்டா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிராசரிஸ் வந்து பாதி நான் அந்த சரவணா ஸ்டோர் இருக்குல்ல பாடி அதெல்லாம் வாங்குவேன். பாதி வந்து Amazon ஃப்ரெஷ் ஆர் Blinkit இந்த மாரி வாங்கி வச்சுப்பேன். இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி பிரைஸ் எங்கெங்க என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் செக் பண்ணிப்பேன். நீங்க அதெல்லாம் பிளான் பண்ணி வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3,000 to 4,000 வந்து கண்டிப்பா சேவ் ஆகும். இந்த 3,000 to 4,000ன்றது ஒரு 5 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிக்கலாம், கடலெண்ணெய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாரி நமக்கு மல்டிபிள் சாய்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். கேஷ்யூஸும், முந்திரியும் பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய ரெசிபீஸ்க்கு தேவைப்படும். ஸோ அதனால எப்பவுமே இத மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சுப்பேன். தென் எல்லாத்தையும் எடுத்துட்டு, இப்ப எவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கொச்ச முச்சன்னு இருந்தது. அதுக்கப்புறம் மசாலாஸ் எல்லாமே நம்மகிட்ட ஓன் பிராண்ட் மசாலாஸ் எல்லாமே பாட்டில்ல ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரெகுலரா வந்து எனக்கு அதிகமா காலியாகுறது மசாலா தான். என்னதான் மசாலா கம்பெனி வச்சிருந்தாலும் நம்மகிட்ட பாதி நாள் மசாலாவே வீட்ல ஸ்டாக் இருக்காது. நான் போய் எடுத்துட்டு வரதுக்கு அப்படியே விட்டுடுவேன். பருப்பு எல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணியாச்சு. இது எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3, 4 மந்த்ஸ்க்காவது வரும். நான் பருப்பெல்லாம் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதில 2 மிளகு, அந்த வரமிளகா இருக்குல்ல, அதெல்லாமே ஆட் பண்ணி வச்சுப்பேன். இன் ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் அந்த டிப்ஸ்லாம் ஷேர் பண்றேன். பாப்பாக்கு வந்து இன்னைக்கு ஸ்நாக்குக்கு வந்து பணியாரம் பண்ண போறேன். ஸோ நைட்டே மாவெல்லாம் ஊற வச்சு ஆட்டிட்டேன். மண்டை வெல்லம்ல, இது அச்சு வெல்லம்னு சொல்வீங்களா? ஸோ அத வந்து நான் நல்லா காய்ச்சிட்டு, ஃபில்டர் பண்ணிட்டு அந்த மாவுல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஸோ நான் அப்பப்ப வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக் செஞ்சு பார்த்துட்டே இருப்பேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் தட்டி போடுறதுக்காக வச்சிருக்கிறேன். பாப்பாக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்கு சும்மா சிம்பிளா சின்னதா செய்றேன் அவளுக்கு. ஸோ அதனால வதக்கி வச்சிருக்கேன். மாவுல வந்து ஏலக்காய் போட்டுட்டு, இந்த நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா? வெல்லப்பாகு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க ஸ்வீட் இந்த மாதிரி கிண்டுறதுக்குன்னே வெல்லப்பாகு தனியா கிடைக்கும். அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஊத்துங்க. சுட சுட இருக்கும்போது ஊத்துனீங்கன்னா, மாவு ஒரு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு போற பிரச்சனை இருக்கும். எனக்கு அந்த மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நான் நல்லா ஆற வச்சுட்டு தான் இந்த வேல பார்ப்பேன். எவ்வளோ பேருக்கு பணியாரம் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு எள்ளு போட்டா பிடிக்கும், தேங்காய் சில்லாம். பட் ஜஸ்விக்கு வந்து பிடிக்காது. அதனால நான் வந்து அவளுக்காக பிளெயின் ஃப்ளேவர்ல பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் கேட்டேன் அவட்ட கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கவான்னு. ஓகேன்னு சொன்னதுனால டக்குனு தேங்காவெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி முந்திரி, தேங்காய் போட்டாச்சு. நீங்க பணியாரத்துல வந்து இந்த மாரி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம சாப்பிடும்போது இந்த பணியாரத்தோட சேர்ந்து இந்த மாரி ஒரு ஒரு பைட் வந்து நமக்கு கிடைக்கும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேஸ்ட் அயர்ன் பணியாரக்கல் பார்த்தீங்கன்னா, நம்ம வாரா குக்வேரோடது தான். 9 பிட்டு ஜஸ்ட் ₹999 தான். உங்களுக்கு வேணா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டாம வரும். அவ்ளோ சிம்பிள் அண்ட் ஈஸியா எடுக்கலாம். யூசுவலா கேஸ்ட் அயர்ன்ல சமைக்கும்போது நமக்கு எவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வைஸ்ன்னு இல்ல, கிளீன் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணேன். லைஃப் டைம்க்கு அது புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து ஒரு தடவ வாங்கிட்டா அத அப்படியே மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வருது பாருங்க ஒட்டாம. செம்ம சூப்பரா இருக்கும். பாப்பாக்கு வந்து அழகா ஸ்நாக்ஸ் அண்ட் பாக்ஸ் வந்து பேக் பண்ணேன். சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, குக்கும்பரும், அந்த ஸ்வீட் பணியாரமும் வச்சு விட்டுருக்கேன். பாப்பா இவ்வளோ சாப்பிடுவாளான்னு கேட்டா, அவ சாப்பிடலாம் மாட்டா. கொஞ்சம் ரிட்டர்ன் தான் கொண்டு வருவா. இருந்தாலும் எனக்கு வந்து திடீர்னு பசிச்சுச்சுன்னா என்ன பண்ணுவா? ஸோ அத பேஸ் பண்ணி நான் கொஞ்சம் குடுத்துருவேன். மேடம் அங்கிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாப்பா வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஸோ சம்டைம்ஸ் திடீர்னு விளையாடுவாங்க, பசிக்கும். சம்டைம்ஸ் பசிக்காது. ஸோ அத பேஸ் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு ஒரு 2 சப்பாத்தியும், அந்த பன்னீர் பட்டர் மசாலா இதில கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் வச்சு விட்டுடுவேன். இந்த லஞ்ச் பேக் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் ரொசாடான்னு ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பரா இருக்கும். இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் நீங்க வாஷ் பண்றதுக்கும் ரொம்ப செம்ம ஈஸி. லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து நான் ஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட லிங்க் வந்து கிடைச்சதுன்னா நான் ஆட் பண்றேன். நைட் வந்து பூவெல்லாம் பறிச்சு வச்சுட்டேன் காலையில சாமி கும்பிட்றதுக்காக. நம்ம வீட்ல வந்து பூ எப்பவுமே வீட்லயே தான் பூக்கிறத பிடுங்கி வைப்போம். மோஸ்ட்லி கடையில வாங்குறதில்ல. இப்போ பூ எதுவுமே இல்லன்னா மட்டும் தான் வாங்குவேன். அப்புறம் நைட் ஜஸ்ட் பாப்பாக்கு வந்து ஹோம் ஒர்க் சொல்லிக் குடுக்குறது பெரிய டார்ச்சரான வேலையா இருக்கும். எழுதவே மாட்டா. ஒரு செகண்ட் உட்காருவா. அப்புறம் எழுதுமா, இங்கிட்டு போறது, அங்கிட்டு போறது அந்த வேலையெல்லாம் பண்ணுவா. ரொம்ப கஷ்டம் தான்.
ஜஷி பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஒர்க்கிங் டே. ஸோ வந்து மார்னிங் இப்போ வந்து டைம் என்னென்னா ஒரு 6 o'clock ஆகுது. ஸோ லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்கிறதுக்காக நான் எந்திரிச்சு வந்துட்டேன். பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து போயிட்டு ஏதாவது சிம்பிளாக, ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூட மைண்டே இல்லை, டைமும் இல்லை. ஸோ நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு நானும் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறதா செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மழை டைம்லலாம் வந்து அப்படியே மழை கொட்டும், சவுண்டு பயங்கரமாக கேட்கும், காற்றெல்லாம் அடிக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் நேச்சரோட வீடு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் ஹவுஸ் என் லைஃப் டைம்க்கு. பட் எனக்கு இன்னொரு ஃபேவரட் இருக்குது, என்ன தெரியுமா? ஓட்டு வீடு. ஸோ என்னோடய லைஃப் டைமில் எப்படியாவது ஒரு ஓட்டு வீடு கட்டி அங்கே போய் நான் செட்டில் ஆகிடுவேன். எவ்வளோ பேருக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிட்டி லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு கொஞ்சம் வில்லேஜ் பேட்டர்னில் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங்கே வந்து பேர்ட் சவுண்ட்லாம் நிறைய கேட்கும்னு நினைக்கிறேன். மார்னிங்கே வந்து நிறைய பூ பூத்துருக்கும். ஸோ எடுத்து சாமிக்கு வச்சுட்டு லைட்டாக விளக்கு பொருத்திட்டு அப்படி பண்ணுறது தான். எவ்ரிடே இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃபேக்ஷன் மேடம், அந்த மாதிரி தான். யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும்ல. ஸோ எவ்ரி சிங்கிள் டே மார்னிங் இப்படிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது விளாகர்ஸோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு அதை பார்த்துட்டு வந்து இப்படி தான் எல்லா நாளும் இருப்பாங்களா, நம்ம வந்து ஏன் எப்படி இருக்கோம் அப்படிலாம் ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் இது கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா லைஃப் தான். ஸோ எல்லா நாளும் எனக்கு இவ்வளோ சூப்பர் ப்ளசண்ட்டாக ஆரம்பிக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து ஏன்டா எந்திரிக்கிறோன்னு இருக்கும், சம்டைம்ஸ் ஏன்டா சாப்பாடு செய்கிறோன்னு இருக்கும். ஸோ எல்லாருக்கும் என்ன ஃபீல் இருக்குமோ அதுதான் எங்களுக்கும் இருக்கும். என் தொண்டை என்னாச்சுன்னு தெரியல, போச்சு சுத்தமாக 2 நாளாக, சரியாயிடும். இப்போ போய் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, பால் பாக்கெட் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணணும். இங்கே வந்து பால் பாக்கெட் வந்து நான் ரெகுலராக வாங்குகிற ஆள்கிட்ட இல்லை. ஸோ பிளிங்கிட்டில் வந்து பால் பாக்கெட், அதுக்கப்புறம் விட்டு போன தொட்டு போன ஏதாவது ஸ்நாக்ஸஸ் இருக்குது பாப்பாக்குன்னா அதெல்லாம் ஆர்டர் பண்ணணும். கீழே வந்தோடனே ஒரு முடிவு எடுத்துகிட்டேன், என்னென்னா சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் பண்ணலான்னு. பிகாஸ் நேற்று தான் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை வச்சு இன்றைக்கி டேவை வந்து காப்பாற்றினோம். 9 o'clock வந்து ஜிம்முக்கு போகணும். ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் கார்டியோ மட்டும் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் வந்து என்னோடய கம்யூனிட்டிலே வந்து ஒரு பொண்ணுகிட்ட கேட்டு அவளே மோட்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு. தனியாக போனால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வாக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து நமக்கு 10 o'clock வந்து என்னோடய ப்ரோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பேக்கிங் கிளாஸ் இருக்குது. ஸோ அவங்களோட அதையும் கண்டினியூ பண்ணணும். இந்த இந்த செடி எவ்வளோ பெருசாக இருக்குது, இது ஜஸ்ட் 200 rupees தான் சொன்னால் நம்ப முடியுதா? நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், அவங்கக்கிட்ட இது ஜஸ்ட் 200 rupees தான். பயங்கர சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். எனக்கு பிளான்ட்டில் ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டோர் அண்ட் செமி ஷேடில் இருக்க பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வாழையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். சரி, காலையிலே இவ்வளோ நேரம் பேசுனா சாப்பாடு யார் செய்யுது, நான் போய் சாப்பாடு செய்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லஞ்ச் பாக்ஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ரொம்ப இல்லைங்க, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான். அதை கழுவி நான் இந்த மாதிரி நல்லா கவுத்தி வச்சுருவேன். இஃப் இன்கேஸ் ஃபுட் ஏதாவது ரொம்ப லாங்கர் டைம் இருந்துச்சுன்னா இதை வந்து நான் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுப்பேன். ஸோ ஏதாவது அந்த ஸ்மெல் எதுவுமே கேரி ஆகக்கூடாதுன்னு. ஸோ ஸ்பூனு இதெல்லாம். நிறைய பேர் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. பட் பெற்றதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏண்டா பெற்றோன்னு. ஆக்சுவலி குழந்தைங்கன்றது ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் தான். பட் அது வந்து ஒரு லாங் டைம் வந்து கமிட்மெண்ட் மாதிரி. உங்களுக்கு கமிட்மெண்ட்னு சொல்ல முடியாது, அது நமக்கு எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகிடும். நம்ம குழந்தை எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணணும், குழந்தைக்கு எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணணும். இன்ஃபேக்ட் இந்த லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு 1000+ பாக்ஸஸ் பார்த்து அதுலேருந்து அவளுக்கு பிடிச்சி எனக்கு பிடிச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி கம்ஃபர்டபுளாக கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அம்மாவாக இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் அக்கார்டிங் டு மீ. எனக்கு பிஸ்னஸ் பார்த்துட்டு மென்டலி நான் பயங்கர லோவாக இருப்பேன் நிறைய டைமிங்கில். ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா, கிச்சன் இல்லை, நான் எங்கே இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு படம் ஏதாவது ஒரு சீரீஸ் வந்து ஆன் பண்ணி அதை பார்த்துக்கிட்டே தான் வீடியோ எடுப்பேன். பார்த்துட்டே தான் சமைப்பேன், வேலை பார்ப்பேன். அது இல்லைன்னா என்னால் வேலை பார்க்க முடியாது. ஸோ த வெரி ஃபஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோன்னா, என்னோடய ஏர்பாட் வந்து ஆன் பண்ணுறது தான். இதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிற எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மில் வர மூவிஸ் சீரிஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். இருந்தாலும் 1-2 ஃபேவரட்டாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு வந்து மேட் இன் ஹெவனில் வந்து ஒரு 4 எபிசோட்ஸ் வந்து மிச்சம் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இன்னைக்கு சமைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் அதை சமைக்கலாம்.
சரி ஃபஸ்ட் அதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும்ல எனக்கு வந்து vlog எடுக்கவே வராது, vlog எடுக்க பிடிக்காது. பட் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க, ஐ கண்டினியூ. பிடிக்கலனாலும் நான் கண்டினியூ பண்ணுவேன். யூ ஹாவ் டு வாட்ச். சரி, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா மேட் இன் ஹெவனில் விட்டு வச்ச சொச்சத்தை கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கே பிரச்சனை என்னென்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நான் ஒய்ஃபை போட்டு வச்சுருக்கேன் பெட்ரூமில். ஏன்னா எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பெட்ரூமில் தான் வந்து எல்லா ஒர்க்கும் ஐ மீன் இந்த ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே அங்கே உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. கீழே வந்து நெட்ஒர்க் கிடைக்காது. இந்த ஒரு படத்தில் கலவாணி படத்தில் ஒரு நெட்ஒர்க் கிடைக்க அப்படி தூக்கிட்டே போனாங்களே ஃபோனை, அது மாதிரி நான் வந்து ஐபேடை வந்து ரேஞ்ச் பார்த்துட்டே போவேன். எங்கே வந்து கிடைக்குதோ அங்கே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பார்க்க போகிறோம். ஸோ மிட் இன் ஹெவனோட நம்மளோட ஹெவனுக்குள்ள நுழையலாம். மார்னிங் ஃபஸ்ட் திங் வந்து காஃபி குடிக்கிற பர்சன் நான். பட் ரீசெண்ட் டைம்ஸாக வந்து மார்னிங் எந்திரிச்சதுமே ஜிஞ்சர் ஏலக்காய்லாம் போட்டு டீ குடிச்சிட்டு இருக்கேன். டீக்கு வந்து இந்த தாஜ்மஹால் டீ யூஸ் பண்ணுறேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் 3 ரோசஸ் மற்ற எல்லா பிராண்டும் கம்பேர் பண்ணும்போது அதுவும் சூப்பராக இருக்கும். பட் எனக்கு பர்டிகுலராக இதோட கலர் அண்ட் ஃப்ளேவர் வந்து நல்லாவே பிடிச்சிருக்கு, அதனால் இது யூஸ் பண்ணுறேன். காலையில் யாராவது டீ போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்ல, பட் எனக்கு அந்த சான்ஸே கிடையாது, நான் தான் போட்டுக்கணும். அதனால் வந்து டீ குடிச்சிட்ருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ். இப்போது பாதி ப்ரிப் பண்ணி வச்சுட்டேன். மஷ்ரூம்க்கு தேவையானதெல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு. டீயை குடிச்சிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக சப்பாத்திலாம் போட்டு பேக் பண்ணிட்டா என்னோட பெரிய சாதனை முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஜிம்க்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து லாஸ்ட்டு மேலேருந்து ஒரு நவம்பர் வரைக்குமே பயங்கரமா வந்து எனக்கு வெயிட் லாஸ்ல இருந்தேன். மென்டலி ஒரு பிரேக் டவுன் இருந்துச்சு அப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அகைன் நார்மல் மோடுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அதே வெயிட்ட மெயின்டெயின் பண்ணணுன்றதுக்காக வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பக்கத்துல வந்து ஃப்ரெண்டு ஒர்க் அவுட் பண்றாங்க. அவங்க கிட்ட நாங்க கதை பேசிக்கிட்டே தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். செம்ம ஜாலியா இருக்கும். இந்த மாரி ஜிம்ல யாராவது பார்ட்னர்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா, ஸோ அவ கூட தான் அவ வந்து கார்டியோ மட்டும் தான் பண்றாங்க. அவங்க தனியா ட்ரெய்னர் வச்சு வெளியில ஜிம்முக்கு போறாங்க. ஸோ நாங்க 2 பேருமே சேர்ந்து கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்றது, கொஞ்ச நேரம் பேசுறது, நல்லா ஜாலியா இருக்கும் அந்த டேவே எங்களுக்கு. இப்போ கிளாஸ் இருக்கு. ஸோ முடிச்சுட்டு கிளாஸ்க்கு போக போறேன். டைம் வந்து 1:00 ஆகுது. இன்னைக்கு எனக்கு பேசிக் கிளாஸ் இருந்து. ஸோ அதுக்கு செஞ்ச கேக் தான் இது. இதை இப்போ என்ன பண்ண கீழே கொண்டு போகணும். நம்ம கிளாஸ் வந்து 3rd ஃப்ளோர்ல எடுக்கிறோம். நம்ம வீட்டில் 3rd ஃப்ளோர்ல தான் அந்த அகாடமி செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இங்க இருந்து போய் கீழே போட்டு பெரிய பஞ்சாயத்து. இதை இக்னோர் பண்ணிடுங்க. இது இங்கே வேலை போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துலலாம் அழகா பெயிண்டிங் ஏதாவது பண்ணுவேன், ஃபியூச்சர்ல காட்டுறேன். இப்போ இதை கொண்டு போய் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். உங்களுக்கும் பேக்கிங் கிளாஸஸ் ஏதாவது படிக்கணும்னா நீங்க விருட்சம் பேக்கிங் அகாடமியில் படிங்க. ஆன்லைன் கிளாஸ் தான், கம்ப்ளீட்லி சூப்பராக சொல்லிக் கொடுப்போம். 1-on-1 கூட சொல்லிக் கொடுப்போம். இது வந்து என்னோட ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் 1-on-1 படிக்கிறவங்க ப்ரோ கிளாஸ், அவங்களுக்காக எடுத்த கிளாஸோட கேக்கு. இன்னைக்கு என்னோட இன்னொரு பக்கத்தில் இருக்கிற வில்லால இருக்கிறவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். இது கீழே கொண்டு போகிறதுக்குள்ள கொஞ்சம் வாங்க. எனக்கு ஜர்ஷி பாப்பா வந்து ஸ்கூலில் பிக்கப் பண்ண போகணும். ஸோ போய் இதை வச்சுட்டு அப்புறம் அவளுக்காக கிளம்பி போகணும். இன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் சமைச்சிங்க, உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பழனி படிக்கட்டு கூட ஏறிடலாம் போல, இதுல ஏறி ஏறி ஸோ ஃப்ரிட்ஜை காட்ட முடியாது. நான் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக எடுத்து லோட் பண்ணி வச்சிருக்கேன். கேட்க மட்டும் பத்திரமா வச்சிடலாம். பக்கத்தில் பார்த்துக்கோங்க கேட்க. நிறைய பேருக்கு பேக்கிங் படிக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு அப்படி ஆசை இருக்குன்னா நீங்கள் மறக்காம என் அகாடமியில் படிங்க. சூப்பராக சொல்லி கொடுத்தேன், ஜாலியாக இருக்கும் கிளாஸ். ஜிம்முக்கு போயிட்டு வந்து அப்படியே வந்து கிளாஸுக்கு போயிட்டு மேக்கப் கூட போடல. இதுக்கப்புறம் ஜர்ஷி பாப்பா பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகலாம்.
இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, சரியான மழை. அப்படி அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தது. ஸோ மழை ஸ்டார்ட் ஆகும்போது அந்த செடியிலலாம் தண்ணி விழுகிறது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும்ல. திடீர்னு சடனா ஈவினிங் டைம் கூட இல்ல, பயங்கரமா அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சுருச்சு. செடியெல்லாம் உடைஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு கிளாஸ்ல பண்ண கேக்க வந்து கட் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு குடுக்கலான்னு சொல்லிட்டு பீசஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கையில ஃபோன் புடிச்சுட்டு, ஒரு கையில வந்து நைஃப் வச்சு கட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அதனால என்னால சரியா கிளிப்ஸ் எடுக்க முடியல. இது வந்து ஒரு ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் கேக்கு. கலர் வந்து நான் நெறைய ஆட் பண்ண மாட்டேன். அதனால தான் ரொம்ப மைல்டு கலரா போட்டிருக்கேன். எப்பவுமே கேக்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு ஓவர் சுகரோ, இல்ல ஓவர் கலரோ ஆட் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ குழந்தைங்க வேற சாப்பிடணும்ல. அதனால அவங்களுக்கு தேவையான போர்ஷன வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் லாண்ட்ரி பண்ண வேண்டியிருந்தது. ஸோ துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு, ஒரு துணிக்கும் ஒரு டைமிங் இருக்கும். ஸோ நான் என்னோட டெய்லி வேர் எல்லாம் வந்து கம்மியான டைம் தான் வாஷ் பண்ணுவேன். பிகாஸ் அதெல்லாம் அழுக்கே ஆகாது. இப்ப எங்கேயாவது ஒர்க் பண்ணும்போது போறேன்னா, அத தனியா எடுத்து வச்சுருவேன். ஸோ யூசுவலா இப்படி தான் என்னோட லாண்ட்ரி ரொட்டீன் இருக்கும். இந்த மிரரோட இருக்கக்கூடிய வால் கிளாக் வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே காட்டியிருப்பேன். ஹோம் சென்டர்ல வந்து என் ஃப்ரெண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது வாங்கினது. ஆக்சுவலி இது வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் கொடுத்தது தான். ஸோ இப்போ அதை வந்து ஹாலில் மாட்டிடலாம். ரொம்ப நாளாச்சு ஹாலில் மாட்டாமையே வச்சிருந்து. ஸோ இப்போ அதை மாட்டிடலாம். எப்படி மாட்டுறேன்னு காட்டுறேன். இது வந்து ஒரு 12 இன்ச் இருக்கக்கூடிய சைஸு. இதை எப்படி நம்ம இப்போ ஃபிட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபிட் பண்ணுறது? ஆக்சுவலி எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்கேன். இது என்ன 12 o'clock? இதானே இப்படி தான் மாட்டணும். ஓகே, இப்படி தான் மாட்டணும். இதை மாட்டுறதுக்கு வந்து இந்த ஹூக் வந்து ரெடிமேடாக கிடைக்கும்ல, அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ மாட்டி பார்க்கலாம் அதில் ஃபிக்ஸ் ஆகுதான்னு. ஓகே, கொண்டா. யாராவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஹோம் மேக் ஓவர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஒரு தடவை வந்து ஹோம் சென்டர் விசிட் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். லைக் நமக்கு என்ன தேடினாலுமே அந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு நிறையவே கிடைக்கும். தலிவு குடி, ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. கையெடுடா, விடு ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ தடா சூப்பராக மாட்டிட்டோம். பட் எனக்கு எப்படி இருக்குலான்னு தெரியல. இதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஒரு பிளான்டர் வச்சு கொஞ்சம் பிளான்ட் வந்து வர மாதிரி பிளான் பண்ணிக்கேன். ஃபியூச்சர் நாட் நவ். ஸோ அப்போ வந்ததுக்கப்புறமா மேபி இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். வால்பேப்பர் போடலான்னு தான் யோசித்தேன். பட் எவ்வளோ நாள் எடுக்கும்னு தெரில. அப்படியே விட்டால் வால் கிளாக் இல்லாமல் வீடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால வந்து வால் கிளாக் மாட்டியாச்சு. டைம் வந்து ஓடலை. இப்போது பேட்ரி போட்டு ஓட வச்சிடலாம். ஜஷி பாப்பாக்கு வந்து ஹோம் ஒர்க் இருந்தது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறது பெரிய டாஸ்க்கு. எவ்ரி சிங்கிள் டே எனக்கு இந்த சாயந்தரம் 4 மணி ஆனால் பயமாக ஆரம்பிச்சிருது இப்போலாம். பிகாஸ் அவளுக்கு எழுதவே பிடிக்க மாட்டேங்குது. ஸ்கூலில் வேற நிறைய ஹோம் ஒர்க்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஊர்லேருந்து வெண்ணிலா வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வெண்ணிலா சென்னை வந்து தெரிஞ்சிருக்கும். நானும் வெண்ணிலாவும் சேர்ந்துட்டு இன்னைக்கு வெண்ணிலாவுக்கு ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே மாலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் தான். நான் வந்து இந்த சல்வார் தான் வேர் பண்ணியிருந்தேன். இது ஆன்லைன்லேயுமே அவைலபிள் இருக்குது. வெண்ணிலா வந்து க்யூட்டாக ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. வெண்ணிலா வந்து மேக்கப் நிறைய போட மாட்டாங்க. ரொம்ப லைட் அண்ட் சிம்பிளா தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுவே நேச்சுரலா அழகா இருக்கும். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நெயில் பாலிஷ் தி கேர்ள் திங் மாதிரி நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருந்தோம். யூசுவலாவே கேர்ள்ஸ்க்கு எப்பவுமே வந்து நம்மட்ட இருக்க நெயில் பாலிஷ் விட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க நெயில் பாலிஷ் பார்க்க பெட்டரா இருக்க மாதிரியே தோணும். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து யூசுவலா நானு, கௌதமி, வெண்ணிலா, சுகன்யா இப்படி யார் ஒண்ணா சேர்ந்தாலும் சரி பயங்கரமா பேசி ஜாலியா இருப்போம். அந்த மொமெண்ட் வந்து என்ன கவலை இருந்தாலும் மறந்து போயிடும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்டோருக்கு போயிருந்தோம். சூப்பரா இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு நெறைய ஐட்டம் பிடிச்சிருந்தது. ஸோ லஞ்ச் சாப்பிட்டு வந்துரலாம்னு இன் பிட்வீன்ல லஞ்ச் சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். ஏன்டா வந்தோன்னு இருந்தது. பிகாஸ் ஃபுட் அவ்ளோ நல்லாவே இல்ல. ஒரு மினி மீல்ஸா வாங்குனோம். எங்களால வந்து ஒரு 2, 3 ஐட்டம் கூட வந்து 2, 3 ஸ்பூனுக்கு மேல சாப்பிடலாம். அந்த மாரி தான் இருந்தது. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு நல்ல பேர்ல இருக்க ஹோட்டலுக்கு போவோம். பார்த்தா அங்க ஃபுட்டே நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுன்னு நெனச்சு போவோம். அங்க நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த பிரச்சனை தான் எங்களுக்குமே. அப்புறம் அங்கருந்து சரி சும்மா வாக் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, போற வழியில இந்த ஒரு ஏரி பார்த்தோம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. பட் ரொம்ப டர்ட்டியா கிடந்தது. இந்த மிரர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிநாடு இன்ஸ்பயர் மிரர். டோர்லாம் வச்சு உள்ள மிரர் வர மாதிரி. நெறைய சூப்பர் சூப்பர் ஐட்டமா இருந்தது. நானும் வெண்ணிலா வந்து பல்லாங்குழி விளையாடலாம்னு சொல்லி விளையாண்டோம்.
எங்க 2 பேருக்குமே இது என்ன ப்ராடக்ட், இதில எப்படி விளையாடணும்னு தெரியாது. சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் வேலைய பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வயசுல ஊர் சுத்துறது வந்து உண்மையிலே ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் கிட்ஸ் எல்லாம் வீட்ல விட்டுட்டு போறது. யூசுவலா நாங்க எப்போ மீட் பண்ணாலும் நம்ம குழந்தைங்களோட தான் பார்ப்போம். ஸோ எங்களுக்குன்னு கொஞ்சம் கூட பேச முடியாது. ஏன்னா நம்ம அவங்கவங்க குழந்தை மேல தான் அந்த ஃபோக்கஸ் இருக்கும். அவங்க சாப்பிட்டாங்களா? அவங்களுக்கு என்னென்ன தேவை? அப்படியே பார்த்துட்டு ஸோ இது தனியா போம்போது நல்லா இருந்தது. கௌதமிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால அவங்க எங்களோட ஜாயின் பண்ணிக்க முடியல. இல்லன்னா அவங்க வந்திருந்தாங்கன்னா இன்னுமே ஜாலியா இருந்திருக்கும் எங்களுக்கு இந்த டே. பிகாஸ் கௌதமி வந்து என்ன கவுண்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வெண்ணிலா வந்து சேர்த்துக்கிட்டே பேசுவா. ஸோ அது நல்லா இருக்கும். அம் இந்த டைம்ல வந்து நாங்க அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணோம். அப்புறம் சுகன்யா வந்து மால்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா எங்களுக்காக. ஸோ மேடத்த பார்க்கறதுக்காக போயிட்டோம். அவ வந்து நாங்க போறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டா. அப்புறம் அபி அக்காவும் வந்து வந்திருந்தாங்க. அபி அக்கா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க வெளிய வரதே. அவங்க சென்னைக்கு ஒரு வேலையா வந்திருந்தாங்க. சரி அக்காவையும் பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அக்கா ஹேப்பியா அவங்க அக்கா வரும்போது, கொஞ்சம் கூட சோகமே காட்டக்கூடாது எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி தான் வர வச்சேன். அக்காவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவா அவங்க லைஃப் எப்படி கொண்டு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே ஒரு ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். பட் அதுலேருந்து நம்ம இவ்ளோ சீக்கிரம் ஓவர் கம் பண்ணி வருவோமான்றது கேட்டா, என்னாலலாம் கண்டிப்பா முடியாது. அந்த அக்கா கிட்ட அவ்ளோ வில் பவர் இருக்கு. பை காட் கிரேஸ் அவங்கவங்களுக்குன்னு கடவுள் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பிளான் வச்சிருப்பாரு. ஸோ அதுபடி நல்லா போகும்னு நெனைக்கிறேன். நான் ஒரு சாரி வாங்கினேன். அத அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சுகன்யா வீடுன்னு சொல்லியிருந்தா, அவ மேல கீழன்னு ஆட்டி ஆட்டி எடுத்துட்டு இருந்தா. சரி அத அப்படியே வச்சிடலாமேன்னு கிளிப்ஸ ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான், அபி அக்கா, அப்புறம் சுகன்யா, வெண்ணிலா எல்லாரும் ஆளுக்கு ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு, நான் வந்து எங்க போனாலும் காஃபி குடிக்கிற பர்சன். அவங்கலாம் டீ. ஸோ ஆளாளுக்கு டீ, காஃபின்னு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா பேசுறது. அபி அக்கா ஆள் ரொம்ப ஒல்லியாயிட்டாங்க. நான் சொல்லுவேன், "அக்கா நீங்க பழையபடி சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. இவ்ளோ வெயிட் லாஸ் ஆயிருக்குங்க. ஹேர்லாம் வந்து நெறையவே உங்களுக்கு ஃபால் ஆயிருக்கு." என்ன இருந்தாலும் இந்த ஒரு சூழ்நிலைய அவங்க கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம் தான். அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் அவங்க ஃபாலோவர்ஸ் நீங்க தான் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்கள ரொம்ப நல்லா கொண்டு வரணும். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். இப்ப வெண்ணிலாக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம யாருமே வெளிய காட்டிக்கிறது இல்ல அவ்வளோதான். மத்தபடி எல்லாருமே லைஃப்ல ஏதாவது ஒண்ணு கோ த்ரூ பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பாப்பாக்கு வந்து ஸ்கெச்சஸ்ல ஷூ பார்க்கலாம். அது கௌதமியும் வெண்ணிலாவும் போயிருக்கும்போது நான் பார்த்து வச்சிருக்கேன். இந்த தடவ சுகன்யாவும் சொன்னா, இந்த மாரி இந்த இடத்துல நல்லா இருக்கும்னு. போய் பார்த்தேன். பிரைஸ்லாம் ரொம்ப 4000 அந்த ரேஞ்சுல வச்சிருந்தாங்க. சரி இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் பக்கம் போட்டு அப்புறமா வாங்கிக்கலாம். பிகாஸ் இப்ப வாங்குனாலுமே அவ வந்து ஒரு டைம்க்கு ஒரு தீம் மைண்ட்ல வச்சிருக்கா. ஸோ இன்னும் ஃபிக்ஸ்டாவே இல்ல. நல்லா இல்லன்னா போடவே மாட்டா. ஸோ வாங்காம வந்துட்டோம். சுகன்யா வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஷூஸ் பார்த்துட்டு இருந்தா. ஸோ லாங் டைம் நின்னு ஏதாவது வேலை பார்க்குற மாரி இருக்கவங்கலாம் ஷூஸ் வந்து கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கப்புறம் சுகன்யா வந்து கொஞ்சம் பேக்ஸு, ஷூஸு அவ கூட போனோம்னா நம்ம நெறைய ஐட்டம்ஸ் பார்க்க முடியும். பிகாஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் சுத்தி காட்டுவா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த லைஃப் ஸ்டைல்ல பயங்கர ஆஃபர்ல இருந்துச்சு. அப்புறம் ஹைம்லிஸ் போயிருந்தோம். அங்க எல்லாமே நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ஸ்மிகில் பிராண்ட் வந்து சும்மா ஒரு வாட்டர் பாட்டிலே ரூ. 3000 அந்த மாரி இருந்தது. நாங்க கொஞ்சம் தள்ளி வேற விட்டுட்டோம். பெப்பா பிக்கோட இந்த தீம் பார்க் மாரி இருந்துச்சு. வாங்கலாம்னு ஆசை தான். பட் அதுவே எவ்ளோ காஸ்ட்லி. இந்த பெப்பா பிக் பொம்மைய பாருங்க. இத்துணூண்டு தானே இருக்கு. ஆனா அது அவ்ளோ எக்ஸ்பென்சிவா இருந்தது. நமக்கு இதெல்லாம் வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அபியக்கா வந்து பாப்பாக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி குடுத்துருந்தாங்க. வெண்ணிலாவும் நானும் வந்து சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் வீடியோ எடுத்து. வெண்ணிலா வந்து அவங்க கேமரால, நான் என் கேமரால வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு ரொம்ப நேரம் இல்ல. ஒரு 1 ஆர் 2 ஹார்ஸ் தான் நாங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பிகாஸ் எல்லாருக்குமே அடுத்தடுத்து வேலை இருந்தது. அப்படியே டின்னர் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, அங்கேயே காரக்குடின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு ஃபீனிக்ஸ் மால்ல. அங்கேயே போயிட்டு டின்னரும் ஃபினிஷ் பண்ணிட்டு, ஓகே கிளம்பிடலாம் வீட்டுக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இந்த டே பயங்கர ஹேப்பியா இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல இந்த ஹோம் சென்டர்ன்னு ஒரு ஸ்டோர் இருக்கும். இது வந்து ஹோம்ஸ் டெக்கார்ன்னு நெனைக்கிறேன். ஃபீனிக்ஸ் மால்ல இருக்கு. சூப்பரா கலெக்ஷன் வச்சிருந்தான். ஆஃபர்லயும் வச்சிருந்தான். சரி நம்மளால இங்கெல்லாம் வாங்க முடியாது. பிகாஸ் வாங்குன பொருள எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். இந்த பால் கேனி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இவ்ளோ பால் நம்ம கண்டிப்பா வாங்க போறதில்ல. நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஷி பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஜஷியோட டாடி வந்து ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பும்போது வெண்ணிலா வந்து பாய் சொல்லி அனுப்புறேன்னு நின்னுட்டு இருந்துச்சு. யூசுவலா நான் வந்து வெளியில வரமாட்டேன். பாய்ன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுவேன். அப்புறம் வெண்ணிலா வந்து இல்ல நான் பாய் சொல்லி அனுப்புறேன்னு வாசல்ல நின்னு பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து வெண்ணிலா வருவான்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் போறதுக்கே மனசு இல்லாம கிளம்பி போயிட்டு இருந்தா. 3:00 தானே போயிட்டு பத்திரமா வந்துரு அப்படின்னு சொல்லி நாங்க அனுப்பிச்சு வச்சுட்டோம். வெண்ணிலாக்கும் பாப்பாக்குமே நல்ல பாண்ட் இருக்கும். கௌதமிக்கும் பாப்பாக்குமே நல்ல பாண்ட் இருக்கும். அப்புறம் அவங்க மார்னிங் வந்து தோசையும், தக்காளி சட்னியும் பண்ணேன். வெண்ணிலா வந்து வெங்காயம்லாம் உரிச்சு குடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வெண்ணிலா தான் வந்து ஒரு ஃபிஷ் கிரேவி வைக்க போறாங்க. செம்ம சூப்பரா வைப்பாங்க வெண்ணிலா. அவங்க வீட்லயுமே நான் போனா அந்த ஃபிஷ் கிரேவி இருந்துச்சுன்னா, அத மட்டுமே தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். ரைஸ் கூடலாம்
அப்படி அல்டிமேட்டா இருக்கும். அது என்ன டிஃபரெண்ட்னே தெரியாது. அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்ல வந்து கண்டிப்பா அந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் காலையிலேயே பிஸ்கெட் வேலை இருந்தது. ஸோ கிளாஸ்க்கு போயிட்டு பிஸ்கெட் ரெசிபி வந்து பாடம் எடுக்க வேண்டியது எடுத்துட்டு, அப்படியே கீழ வந்துட்டேன். இன்னைக்கு வந்து பட்டர் பிஸ்கெட் தான் பண்ணோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பட்டர் பிஸ்கெட் தான். என்னோட ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட ஒன் ஆன் ஒன் படிக்கிறவங்களுக்காக இன்னைக்கு இந்த பிளான் வந்து வச்சிருந்தோம். இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த ரெசிபி போஸ்ட் பண்றேன். வெண்ணிலாவோட ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயம் தேவைப்பட்டது. ஸோ ரொம்ப நேரமா மாங்கு மாங்குன்னு உரிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெங்காயமே உரிக்க மாட்டேன். என்னால இந்த ஹெல்ப்பே பண்ண முடியாம போயிடுச்சு. அப்புறம் வெண்ணிலா இருக்கனால நாங்க சுகன்யாவ வர சொல்லியிருந்தோம். ஸோ சுகன்யாவோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி வந்து அவள ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. இது வந்து தான்யா குட்டி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுகன்யாவோட செகண்ட் பேபி. பயங்கர சுட்டி அவ. பயங்கரமா விளையாண்டுட்டு இருந்தா. ஜஸ்விக்கு ஒரு டால் வாங்கி குடுத்துருந்தேன். அந்த டால வச்சு அதுக்கு ஷூவ மாட்ட, விளையாட இந்த டே ஃபுல்லாமே இவள வச்சு நாங்க சரியா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஆ தான்யா பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்க அண்ணன் மாரி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருப்பா. அந்த கேர்ள்க்கான சாஃப்ட்னஸ், கியூட்னஸ் அது எல்லாமே ஓவர்லோடட்ன்னு சொல்லலாம் இவளுக்கு. இன்னைக்கு டேவே நாங்க வந்து இவள பார்த்துக்கிட்டே இருந்தோம். பிகாஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கா. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பா. இப்ப பாருங்களேன் அந்த ஷூவ வந்து அந்த பேபியோட ஷூ எடுத்து அவ கால்ல போட்டுட்டு இருப்பா. அப்புறம் ஒரு லைட் இருந்தது. அத டக்குனு அவ என்ன நெனச்சிட்டான்னா, பால் டப்பான்னு நெனச்சுட்டா. அந்த லைட்ட ஆன் பண்ணி குடுத்தோனே பால் டப்பா வந்துச்சு. பால் குடிக்க ஆரம்பிச்சுட்டா. எனக்கு இந்த வீடியோ இப்ப பார்க்கும்போது பயங்கர எமோஷனலா இருக்கு. அப்புறம் சுகன்யா வரும்போது வந்து காரைக்குடியிலேருந்து அந்த ஜாம் கேக் செம்ம ஃபேமஸ்ன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க மதர் இன் லா வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது. செம்ம சூப்பரா இருந்தது நிஜமாவே. இங்க இருக்கிற அந்த ஹனி கேக் வேற மாதிரி இருக்கு. இது வேற மாதிரி இருந்துச்சு. செம்ம டேஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாவும் இருந்துச்சு. அப்படியே ஒரு பாக்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டா. இன்னைக்கு என்னோட கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, நானு, சுகன்யா, வெண்ணிலா எல்லாருமே கௌதமின்னு வருது இல்ல. கௌதமி உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இந்த டேல. பிளாக் டீ தான் போடலான்னு சுகன்யா வந்துக்கு மில்க் டீ பிடிக்காதான் அதனால வந்து பிளாக் டீ வந்து அவளே போட்டு தரேன்னு சொல்லிட்டு அவளே போட்டா. அப்படியே அவள் பாப்பா கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு செம்ம ஜாலியாக போச்சு. யூஸ்வலாக எனக்கு வந்து இந்த மாதிரி யார் கூடயாவது இருக்கிறது வந்து பயங்கர கம்ஃபர்ட் அண்ட் ஜாலியாக இருக்கும். சுகன்யா பாருங்க எவ்வளோ சீரியஸாக வந்து சீனி அள்ளி கொட்டிட்டு அவள் மக வந்து என்னை அடிச்சு அடிச்சு விளாண்டுட்டு இருந்தா. அடுப்பு கிட்ட குழந்தைங்களை வச்சிருக்கிறதே கஷ்டம். அவள் பாட்டு கையை உள்ளோட பார்த்தா நாங்கள் அப்படியே எடுத்து பிடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே இவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் தோணும். பட் யூசுவலாக ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கு என்னென்ன பிரச்சனைங்க இருக்குமோ அதெல்லாம் எங்களுக்குள்ளேயுமே இருக்கும். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது என்ன அதெல்லாம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கிறதானே. ஸோ அதை வச்சு மெயின்டைன் பண்ணிடுவோம். சுகன்யா இன்னைக்கு வரும்போதே எங்களுக்கு கொஞ்சம் வீட்டிலேருந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா. இன்னைக்கு நம்ம வீட்லேயுமே வந்து வெண்ணிலா ஃபிஷ் பண்ணுறதுனால வெண்ணிலா ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் குழம்பு. சுகன்யாவும் எங்களுக்கு அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் குழம்பும் ப்ரானும் நண்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இது வந்து லீஷியஸ்னு ஒரு பிராண்ட்ல இருந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு மீன் குழம்பு செய்கிறோம். இன்னைக்கு வந்து பாறை மீனா வவ்வால் மீனா இது பாம்ப்ரெட் மீனில் வந்து குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணோம். உண்மையிலேயே ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏதாவது குழம்பு செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிறது கூட ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். வெண்ணிலா வந்து அவங்களோட ஸ்டைல்ல வந்து அரைச்சு ஒரு மீன் குழம்பு வச்சாங்க. யூசுவலா நான் இந்த மாதிரி அரைச்சு வைக்கிற மீன் குழம்பு வைக்க மாட்டேன். நம்ம ஜென்ரலா இந்த புளிய கரைச்சு ஊத்தி பண்ணுவோம்ல, அந்த டைப் தான் பண்ணுவேன். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இதோட ஃபுல் வீடியோ வந்து வெண்ணிலா அவங்களோட சேனல்ல போடுவாங்க. நானே அந்த வீடியோக்காக ஈகரா வெயிட் பண்றேன். ஏன்னா நான் கொஞ்சம் ரெசிபி தான் பார்த்தேன். பாதிய பார்க்க முடியல. இந்த பக்கம் தானியா விளையாண்டுட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட்டு வந்து தேங்காய், அப்புறம் என்னென்னமோ இன்டியன் போட்டு ஒரு தடவ வதக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு, கருவேப்பிலை போட்டு, தனியா மிளகெல்லாம் போட்டு ஒரு தடவ வதக்குனாங்க. எல்லாமே அரைச்சுட்டு சூப்பரா இருந்தது. நான் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லல. நீங்க அவங்க சேனல்ல அந்த ரெசிபி போடும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ அருமையா பண்ணியிருந்தாங்க. எங்க வீட்ல மட்டும் இல்ல, சுகன்யா வீட்டுக்கும் குடுத்து விட்டுருந்தோம். அவங்க வீட்லயும் அவங்க மாமனார் எல்லாருமே பயங்கரமா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்களாம். ஓரமா வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து நம்மளோட வாரா குக்வேர்லேருந்து ஃபிஷ் ஃப்ரை பேன் 9 இன்ச்சு. செம்ம சூப்பரா வரும். நான்ஸ்டிக் மாதிரி ஃபிளிப் பண்ணுறதுக்கு அவ்ளோ ஈஸி. இது ஒரு கிங் ஃபிஷ் மீனு. அவ்ளோ பெருசு. செம்ம சூப்பரா கிளீன் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, நான் மேரினேட் மட்டும் பண்ணிட்டோம். வெண்ணிலாவே ஏதோ மசாலா தூள், அதுக்கப்புறம் வந்து அந்த இது இருக்குல்ல பூண்டு அத போட்டு அப்படியே நச்சு போட்டுட்டாங்க. இந்த பக்கம் தான்யாவும் அவ அம்மாவும் வந்து விளையாண்டுட்டு இருந்தா. அ பார்க்குறதுக்கே ஒரு மாரி வீடு ஃபுல்லா ஆள் இருக்கிறது வந்து அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் மசாலாலாம் வெரட்டி வச்சிருந்தோம். சாப்பிடும்போது அந்த டைம்க்கு பொரிச்சுக்கலான்னு. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வெண்ணிலா ஃபிஷ்ஷ ஆட் பண்ணிட்டாங்க. அ கண்டிப்பா இந்த வீடியோவ பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவங்க சேனல்ல. என்னால ஃபுல் ஷூட் பண்ண முடியல. நான் ஒரு நாள் என்னோட ஸ்டைல்ல இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்றேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ண குடுத்தா, செம்ம சூப்பர். நான் என்னோட லைஃப் டைம்க்கு இப்படி ஒரு சூப்பரான ஃபிஷ் குழம்பு சாப்பிட்டதில்ல. கேரளால சிமிலரான ஃபிஷ் குழம்பு சாப்பிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருந்தது.
வெண்ணிலாவும் ரொம்ப வருஷம் வந்து கேரளால இருந்திருக்காங்க. ஸோ மேபி அந்த டச் இருந்திருக்கும் போல. தாளிப்புக்கு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, பூண்டை வந்து மீடியம் சைஸ்ல நறுக்கி அதை வதக்கிட்டு இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிறாங்க. நான் கேட்டேன். அது செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி குழம்பு ஏதாவது வச்சா போட்டுக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அப்புறம் தானியா பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பொரிச்சு குடுத்துட்டோம். காரம் போல. அவ வந்து ஒரு வாய் வாங்க, தண்ணி குடிக்க இதே வேல பார்த்துட்டு இருந்தா. சுகன்யா வந்து நண்டு கொண்டு வந்திருந்தாங்க சொன்னேன்ல. அவங்க மாமியார் பயங்கரமா சமைப்பாங்க. இது அவங்க வீட்டு மீன் குழம்பு. அவங்க வந்து வடகம்லாம் போட்டு தாளிச்சிருப்பாங்க. சென்னையோட பக்கா மீன் குழம்புன்னு சொல்லலாம். அவ்ளோ பர்ஃபெக்ட்டா இருந்தது. ஜஷி பாப்பா ஸ்கூல்லேருந்து வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ரொம்ப லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரைஸ்க்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்புலாம் அப்படி சுட சுட போட்டு கொதிக்க கொதிக்க சாப்பிட்றது வந்து அப்படி தேவாமிர்தமா இருந்தது. இங்கே தானியா வேற சோறு அள்ளி இறச்சிட்டு இருந்தா. அப்புறம் சுகன்யா ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. ஸோ அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. ரொம்ப கொஞ்ச நேரம் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் டீ மட்டும் போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு போயிட்டாங்க. வெண்ணிலாவும் வந்து இன்னைக்கு நைட்டே கிளம்புறாங்க. ஸோ அவங்களும் பேக் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தாங்க. இதுதான் வெண்ணிலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் தனியாக பஸ்ஸில் வரதான். முன்னாடி ஊருக்கு போயிருக்காங்க. பட் இந்த மாதிரி சென்னைக்கு வந்ததே கிடையாது. பத்திரமா அவங்களையும் ஊருக்கு ஏற்றி விட்டுட்டேன். ஒரு பக்கம் லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியை பார்க்கணும்ல. இந்த விளாக் இதோட முடிஞ்சுச்சு. பாய்.